அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு அடுத்த 14 நாட்களுக்குள் 16/6/2024 முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பில் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியை விட்டு பல கிரகநிலைகள் விலகக்கூடிய இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதலும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் இந்த தருணத்தில் சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு அமைகிறது. ஏனென்றால் ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார். குரு ஜென்மத்தில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது. எனவேதான் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு பகவான். இருந்தாலும் பெரும்பான்மையான நாட்கள் மிக வலுவாக வித்யாகாரகரான புதன், ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே ஜென்ம ராசியில் பல கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சிரமம் சற்று குறைவதற்கான சூழல் உண்டு. இருந்தாலும் கூட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு தேவை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு. இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் வலுவாக பதிவதன் காரணமாக குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் தீர்வு காணப்படுவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் குருவின் சுப பார்வை அதீதமாக பதிவதால் திருமணம் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. பாக்கியஸ்தானமும் வலுப்பெறுவதால் கடன் வாங்காமலே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இருந்தாலும் குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த பணியிலும் அவசரம் காட்ட வேண்டாம். சற்று பொறுமையுடன் செயல்படுவது நல்ல ஒரு மாற்றத்திற்கு அடித்தளமிடும். ஆனால் அதே சமயம் ஜீவனக்காரகராகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. சனி 10 இருப்பது பல்வேறு வகையில நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முன்கோபத்தை குறைத்து அனைத்து விதமான பணிகளையும் சிந்தித்து பொறுமையாக நிதானமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகுவதோடு மட்டுமல்லாது உங்களது வேலை தொழில் ரீதியான அதீத விசுவாசமே உங்களுக்கு அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்களை விலக்கி நல்ல மாறுதலை மிகவும் வலுவாக அடித்தளம் விடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நேர் வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக சுமார்ட்டாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்கள் உருவாகும். கடின உழைப்பை செயல்படுத்தினாலும் அவற்றில் மிகுந்த ஆதாயம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை சனி உறுதிப்படுத்துகிறார். அதேதான் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பும் உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் ராகு வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ராகு லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதும் மோட்சக்காரகரான கேது பஞ்சமஸ்தானம் ஆகிய 5 வீற்றிருப்பதும் பல்வேறு வகையில ரிசர்வராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் இந்த தருணத்தில் மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. எனவே நிஜ வாழ்க்கையில பல சிரமங்கள் குறையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பது யதார்த்தமானதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக விரய செலவுகள் சற்று கூடுதலாக ஏற்படுவதற்கான சூழல் உண்டு. ஆனால் அந்த விரய செலவுகளை மங்களகாரகன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுப விரயங்களாகவும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சொத்துக்கள் வாங்க முடியவில்லையே, முயற்சி
செய்தும் பல்வேறு விஷயங்கள்ல தோல்வியை சந்திக்கிறோம். அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு நிச்சயம் நல்ல ஒரு மாறுதலை மங்களகரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் எதிர்பாராத அதிரடியான மாறுதல்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு. கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட பல பணிகளில் மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் ஜென்ம ராசியிலிருந்து விலகி ஜூன் 9ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். வித்யாகாரகரான புதனின் ஆட்சி பலம் என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனஸ்தானத்தில் வித்யாகாரகன் ஆட்சி பலம் பெறுவதால் கல்வி ரீதியான பணிகள்ல ரிஷபராசிக்காரர்கள் திட்டமிட்டபடி காரிய வெற்றி கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாடப்பிரிவு கல்லூரி உட்பட பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை வித்யாகாரகரான புதன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியும் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று ஜென்ம ராசியில் வலுவாக வீற்றிருக்கிறார். இந்த தருணத்தில் ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அவர் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். ராசியின் அதிபதியான சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு செல்வதும் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல மாறுதல் சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை ரீதியாக பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகளால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல மாறுதல் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல எதிர்பாராத அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறாருங்க. சூரியன் ஜென்ம ராசியை விட்டு விலகுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனஸ்தானத்திற்கு வருவது சற்று நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் அவர் ஜென்ம ராசியில் இருப்பதை விட சற்று விலகி செல்வது நல்ல ஒரு மாறுதலையும் உடல்நல ஆரோக்கியம் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில அலைச்சல் சிரமம் போன்றவற்றை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவற்றில் மாற்றம் ஏற்பட்டு நிம்மதி பெறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சந்திரனும் 10, 11, 12 ஜென்மம் 2, 3 என பல்வேறு இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனுடைய மாறுதல் சற்று மாற்றம் நிறைந்தவையாக அமைந்தாலும் கூட அவற்றில் மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கு